PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கான போட்டியில் நூருல் இசா அன்வார் தோல்வி அடைந்தால் அது கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிமை மோசமாக பாதிக்கும் என்ற ரவிசி ரம்லியின் கூற்றை PKR முன்னாள் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் இன்று நிராகரித்தார். அன்வாருக்கு கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதுதான் கட்சி இருப்பதற்கு காரணம் என்று உள்துறை அமைச்சருமான அவர் கூறினார். ஊழல் மற்றும் ஓரின சேர்க்கை குற்றச்சாட்டுகளுக்காக அவர் சுமார் 11 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டதை அவர் இவ்வாறு கூறினார். நூருல் இசா வெற்றி பெற்றால் அதை அன்வாருக்கு ஆதரவளிக்கும் அடையாளமாகவோ அல்லது தோல்வி அடைந்தால் அன்வாரை நிராகரிப்பதாகவோ தாம் பார்க்கவில்லை என்று அவர் கூறினார். இது ரவிசிக்கும் நூருல் இசாவுக்கும் இடையிலான போட்டி மட்டுமே என்று அவர் மாதாந்திர கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.